என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பார்ந்த ரசிகர் பெருமக்களுக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி வணக்கண்ணா. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கோம் எல்லாருக்கும் நான் என்ன கைமாறு செய்ய போறேன் நண்பா. என் உடம்போட தோல் இருக்குல்லங்க, அது உங்களுக்கு காலுக்கு செருப்பா தச்சு போட விட நண்பா. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நிச்சயம், கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேன். சூப்பர்ண்ணா. ஆரம்பத்துல நானும் இந்த சினிமா இந்த ஃபீல்டுக்கு வரும்போது இவன் மூஞ்சி சரியில்லை, ஆளு சரியில்லை, அழகு சரியில்லை, நட சரியில்லை, ஓட சரியில்லை, முடி சரியில்லை இப்படிலாம் சொல்லிட்டு இப்படிலாம் அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுறாங்க. ஆனா கொஞ்சம் கூட கலங்காம ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் ஒவ்வொரு சூழலுக்காகவும் காத்திருந்து சுத்தி சுத்தி உழைச்சு மேல வந்தா கூத்தாடி அப்ப கூட உழைப்பு மட்டும் என்னோடது. அது மூலியமா கிடைச்ச மத்த எல்லாத்துக்கும் நான் இல்ல. தேங்க்யூ. ஒரே ஒரு லாஸ்டா ஒரு கேள்வி, சிரிச்சா போச்சு டீம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? உண்மையா சிரிச்சா போச்சு டீமுக்கு நான் நிறைய ஷோ பார்த்துருக்கேன். அவங்களோட ஷோ பார்த்து நிறைய பேருக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்கேன். நான் எப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு போர் அடிக்குதோ அப்போல்லாம் நான் சிரிச்சா போச்சு நிகழ்ச்சி தான் பார்த்து என்ஜாய் பண்ணுவேன். நான் மட்டும் கிடையாது, இன்னைக்கு சினிமாவில் இருக்க நிறைய நம்ம தம்பி தனுஷ் சாராக இருக்கட்டும், சிவா கார்த்திகனா இருக்கட்டும், இந்த மாதிரி சேதுபதி, அதுக்கப்புறம் சசிகுமார் அண்ணன், எல்லாருமே இன்னைக்கு சிரிச்சா போச்சு அந்த ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க தான் உண்மை. அதை தாண்டி இந்த டீம் இன்னும் நிறைய பெரிய படத்தில் வரணும்.